கரூர்ல நடந்த சம்பவம் சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சு, நியூஸ் சேனல்ல பேச ஆரம்பிச்சு, நிறைய யூடியூபர்ஸ் பேச ஆரம்பிச்சு, கடைசியில இந்த பிரச்சனை சட்டசபையிலையும் பேசப்பட்டுச்சு. அதாவது அதிமுக தலைவரான நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரான ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில நேற்று நிறைய கேள்விகளை முன்னெடுத்து வைக்கிறாரு. இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் இவர் கேள்வி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பதில்கள் அவர் தரப்புல இருந்து சொல்லிட்டாரு. இவர் என்ன பதில் சொன்னாரு, அதுக்கப்புறம் இவர் என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்றத அந்த வீடியோ பார்க்க போறோம். அதாவது நேத்து சட்டசபை கூடுச்சு. இதுல கரூர்ல சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பத்தி அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் நிறைய ஆன்சர்ஸ் கேட்கிறாரு. இப்படி கேட்டுட்டு அடுத்த ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அங்க உள்ள திமுகவை சேர்ந்த மினிஸ்டர்ஸ் ஃபுல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மேஜையை தட்டி 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 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்றதே கேட்க விடாம எதிர்த்து அந்த மேஜையை தட்டி கடைசியில இவர் கேள்விகளே கேட்காம அந்த அமைச்சரவையை விட்டு வெளியே சட்டசபையை விட்டு வெளியே மீடியாவை பத்தி நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. ஏன்னா உள்ளதான் என்னை பேச விட மாட்டீங்களே, அப்ப நான் வெளியே மீடியா கிட்ட பேசிக்கிறேன், நிறைய கேள்விகளை இங்கே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிறைய கேள்விகளை கேட்டாரு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முதலமைச்சரான சிஎம் ஸ்டாலின், திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ், என்னென்ன பதில்கள் வச்சாரு அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணமே டிவிகே தான். அவங்க ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணல அந்த பங்கனை. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாங்க டிவிகே தலைவரான விஜய் அவர்களுக்கு கொடுத்த டைம் வேற, ஆனா விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்த டைம் வேற. சோ இதுலதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ ஒரு லேட்டா வந்ததுனாலயே பொதுமக்களால அந்த இடத்துல ஒழுங்கா நிக்க முடியல. அவங்களுக்கு தேவையான தண்ணீர் வசதி, குடிநீர் வசதி சரி செஞ்சு வைக்கல. சாப்பாடு ஒன்னும் அவர் ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணல. பெண்களுக்கு ரெஸ்ட் ரூம் கூட இங்க ரெடி பண்ணி வைக்கல. சோ இதனாலே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் ஆல்மோஸ்ட் இதுலயே டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துக்குள்ள வர்றாரு. அதிகமா கூட்டம் வந்த உடனே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 30 மீட்டருக்கு முன்னாடியே விஜய் அவர்களை நிப்பாட்டுறோம். ஆனா விஜய் அவர்கள் நாங்க சொல்றதை கேட்காம காவல்துறை தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி இவர் எப்படியாவது கூட்டத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவராத்தான் அந்த கூட்டத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படி கூட்டத்துக்குள்ள அவர் போக ஆரம்பிக்கவுமே மக்கள் அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதாவது தள்ளி 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 போய் உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை தள்ளி இடிச்சு பிடிச்சிட்டு போறாங்க. இப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் ஒருத்தவங்களை தள்ள 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 அது வேவு மாதிரி ஃபார்ம் ஆகி கடைசியில அந்த கூட்டம் ஒரு அலை மாதிரி மாறுது. சோ இப்படி மாறவும் அதுல இருந்து மக்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஜெனரேட்டர் ரூம்குள்ள போறாங்க. தப்பிக்கிறதுக்கு பாருங்க, ஜெனரேட்டர் ரூம்குள்ள போய் போறாங்களாம். இப்படி தப்பிக்க ஜெனரேட்டர் ரூம்குள்ள போய் போன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அங்க உள்ள ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, பவரை கட் பண்றாரு. சோ இதுதான் பவர் கட் பண்ணதுக்கான முதல் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைட்ல இருந்து ஐயா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாரு. சோ இப்படி பவர் கட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மக்கள் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கூட்ட நெரிசல் அதிகமானதுனால என்ன சொல்றது, விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தை விட்டு திரும்ப அப்படியே வெளியேறி போறாரு. திரும்ப அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தவங்க தள்ளுறாங்க, மிதிக்கிறாங்க, ஓடுறாங்க. சோ இந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்குமே அங்க நாங்க கிட்டத்தட்ட 500 போலீஸ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ரெஸ்கியூ பண்ணி ஒருத்தவங்களா கூட்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. சோ இப்படி அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வர்றதையுமே பார்த்துட்டு வேணுமே நாங்க தான் ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையும் டிவிகே தொண்டர்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படியே அவங்க ஆம்புலன்ஸ்ல ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கிறோம். சேலம், கரூர், நாமக்கல், திண்டுக்கல், இங்க இருந்து ரொம்ப ஸ்பெஷலான டாக்டர்ஸ் எல்லாம் நாங்க ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 152 டாக்டர்ஸ் நாங்க அந்த இடத்துல வர வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். கரூர்ல 200 பெட் தான் இருக்கு. ஆனா நாங்க இன்னொரு 200 பெட் ஆர்கனைஸ் பண்ணி 400 பெட்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் ரொம்ப அதிகமானதுனால, ரொம்ப பிரச்சனையானதுனால எங்களோட சிஎம் மினிஸ்டர்ஸ் ஃபுல்லாமே அங்க போயிட்டாங்க. நானும் இந்த சம்பவத்தை கண்டு நேர்ல போயிட்டேன். போன உடனேயே பொதுமக்களுக்கு இருந்த கன்ஃபியூஷன் நாங்க குறைக்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, சீக்கிரமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில என்ன பண்றோம் அப்படின்னா, டக்கு 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 டக்குன்னு கிட்டத்தட்ட 182 டாக்டர்ஸ் வச்சிருந்தாங்களா, அதுல பாதி பேரை போஸ்ட்மார்ட்டம் டீமுக்கு அனுப்பி டக்கு டக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம். அதுவும் இவ்வளவு கொஸ்டின்ஸ முன்னெடுத்து வச்சு அதுலயும் இப்ப 100-150 பேர் பலியானதுல இப்ப ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் சென்னையில உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாமே ரெக்கவர் ஆயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் கரூர்ல நடந்த சம்பவம் அப்படின்னு நேத்து நடந்த சட்டசபையில திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய தமிழக முதலமைச்சரான ஸ்டாலின் அவரும் நேத்து சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப மெயின் பிக்சரே பார்க்க போறோம்.
இதுக்கப்புறம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிறைய கொஸ்டினை கேட்கறதுக்காக எந்திரிக்கிறாரு. சோ இப்படி எந்திரிக்கும் போதே அவரை வந்து எதையுமே பேச விடாம அங்க உள்ள மேஜையில தட்டி 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 இவர் பேசுற எதையுமே கேட்க விடாம அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா அதிமுக தலைவரான ஐயா எதிர்கட்சி தலைவரான ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரும் அது மட்டும் இல்லாம அவங்க கூட இந்த மினிஸ்டர்ஸும் வாக் அவுட் பண்றாங்க. வாக் அவுட் பண்ணி வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே பிரஸ்ஸ பார்த்து நிறைய கேள்வி வந்து வைக்கிறாங்க. என்னை வந்து உள்ள பேச கூட விட மாட்டாங்க. இது பேர் தான் ஜனநாயக நாடா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் பாதுகாப்பு ஏன் சரியான முறையில கொடுக்கல? அதாவது சிஎம் ஸ்டாலின் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா 500 போலீஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு ஏடிஜிபி பேசும்போது 660 போலீஸ் வந்து நாங்க பாதுகாப்புக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், சிஎம் ஸ்டாலின் அவர் சொல்ற கவுண்ட்டும் ஏடிஜிபி சொல்ற கவுண்ட்டும் வேற வேறையா இருக்கு. சோ இதுல இருந்தே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அங்க ஒழுங்கான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போலீஸ் பாதுகாப்புக்கு அப்புறம் நாங்க அதாவது இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல அங்க பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏடிஎம்கே கட்சியான நாங்க வந்து அந்த இடத்த வந்து கேட்டோம். அதுக்கு வந்து டிஎம்கே வந்து கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கல. எதுக்காக ஒத்துக்கல அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது, இந்த இடம் வந்து ரொம்ப குறுகலான இடம், கண்டிப்பா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுக்கல. ஆனா அதே ஒரு இடத்த ஏன் டிவிகேக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா வேணும்னே அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வரணும், இந்த இடத்த கொடுத்தா கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சேதான் அந்த இடத்த வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்ப ஏகப்பட்ட பெட்ஸ் எல்லாம் நாங்க ஆர்கனைஸ் பண்ணோம், அதாவது மினிஸ்டர்ஸ் எல்லாம் இங்க போனோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் செருப்பை காட்டி விட்டெறிஞ்ச ஒரு மனுஷன் யாரு? அவன் தான் வேணும்னே பிரச்சனையே பண்ணிருக்கான். அத வந்து ஒழுங்கா விசாரிச்சிருக்கணும். வேணும்னே டக்குன்னு அதாவது ஒரே நாள் நைட்ல இவ்வளவு பிரச்சனையை சால்வ் பண்ணாங்கல்ல, சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, ஆம்புலன்ஸ் வர வச்சாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துமே கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல. திமுக ஆம்புலன்ஸ்லயே கொண்டு போயிட்டு அந்த என்ன சொல்றது திமுக இளைஞர் அணி, திமுக மருத்துவ இந்த மாதிரி அவங்களோட ஒரு டேக் லைனை வந்து டிஷர்ட்ல போட்டு அவங்க தான் அந்த இடத்துல அதிகமா வேலை பார்த்து அவங்க சின்னம் அதாவது கட்சி பெயர் குறிச்ச ஒரு ஆம்புலன்ஸ்ல கூட்டு போய் அந்த பாடிகளை ஃபுல்லாமே போய் கொண்டு போய் கொடுக்குறாங்க. எதுக்கு ஒரு நாள் நைட்ல அதாவது ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். அதுவும் 2 டாக்டர் சேர்ந்துதான் அதை பண்ணணும். ஒரு நாள் நைட்ல எப்படி 41 பேரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க? எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்த வந்து பண்ணணும்? இவ்வளவு சீக்கிரம் பண்ண விஷயம் கள்ளக்குறிச்சியில நடந்துச்சு. எத்தனை பேர் கள்ளசாராயம் குடிச்சு செத்தான்? அதுக்கே இந்த வேகத்தை காட்டல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த கிட்னி திருட்டு அது ஏதோ சம்திங் சொல்றாங்க, இது திமுகல எம்எல்ஏ பையனோ யாரோ ஒருத்தவங்க அவங்க ஏதோ ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருட்டு இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை வந்து சொல்றாங்க. அது ஏன்னா எனக்கு சரியா தெரியல. அதை பத்தி ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வேணும்னே இந்த இடத்த கொடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்றாரு. போலீஸ் பாதுகாப்பு ஒழுங்கான முறையில கொடுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3-4 இடத்துல டிவிகே வந்து மீட்டிங் வந்து வச்சிருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரியும், அங்க உள்ள இன்டெலிஜென்ஸுக்கும் தெரியும் டிவிகேக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு. சோ இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு ஏன் அந்த குறுகிய இடத்த கொடுக்கணும்? ஏன் போலீஸ் பாதுகாப்பு கம்மியா கொடுக்கணும்? இதே ஒரு டிஎம்கே மீட்டிங்னா அந்த இடத்துல அவ்வளவு போலீஸ் அதிகாரிகளை கொண்டு வந்து குமிக்கிறீங்க, அவ்வளவு பாதுகாப்பை கொடுக்குறீங்க, ஏன் இதை மத்த கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டீங்க? இது வேணும்னே திட்டமிட்டு செய்யப்பட்ட சதிதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கும் திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்கள், சிஎம் ஆன ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏடிஎம்கே போடுறது ஃபுல்லாமே சுத்த என்ன சொல்றது, அவங்க கட்சியில இவ்வளவு பேர் இறந்திருந்தா கூட இவ்வளவு பேச மாட்டாங்க, கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்படி அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு என்ன சொல்றது கரூர்ல ஒரு சம்பவம் நடந்து 41 பேர் இறந்து போயிட்டாங்க. பொதுமக்களுக்கு ஆதரவா நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. ஆனா இதை ஸ்டாலின் அவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா, இதையும் ஒரு அரசியலா பார்த்து கூட்டணி வைக்கிறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இவ்வளவு விஷயத்த வந்து கேட்கிறாரு. அவர் கட்சியில செத்துருந்தா கூட இப்படி எல்லாம் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. சரி, மக்களாகிய நீங்கள் இந்த விஷயத்த வந்து தமிழ்நாட்டு அரசியல என்னென்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரும் ஆட்சியில இருந்திருக்காரு, சிஎம் ஸ்டாலின் அவர்களும் ஆட்சியில இருந்திருக்காங்க. புதுசா ஒருத்தர் ஆட்சியில வந்து உட்கார போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு. சோ இவங்களெல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத, இந்த கரூர் சம்பவத்துக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஆன்சர்ஸ் கரெக்டா, இவர் எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்விகள் கரெக்டா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா
அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ கீழே சூப்பரா நச்சுன்னு ஒரு கமெண்ட் போட்டு போங்க. நான் தான் உங்க தீரன். நான் உங்களுக்கு இன்னும் அடுத்த சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தமிழ்நாட்டுல நடக்கிற அரசியல்ல இருந்து உலகத்துல நடக்கிற எல்லா அரசியல் வரையும், அரசியல் மட்டும் இல்ல, எல்லா விஷயத்த பத்தியுமே பேசலாம். பாய்.